الحمد لله رب العالمين غافر الذنب وقابل التوب شديد العقاب ذي الطول لا إله إلا هو إليه المصير والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا قوا أنفسكم وأهليكم نارا وقودها الناس والحجارة عليها ملائكة غلاظ شداد لا يعصون الله ما أمرهم ويفعلون ما يؤمرون صدق الله العظيم وقال نبينا محمد صلى الله عليه وسلم إذا ولد لكم ولد فأحسنوا اسمه وتعلموا أدبه رواه أبو داود أو كما قال عليه الصلاة والسلام. இந்த உலகத்தை படைத்து பரிபாலிக்க கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். இவ்வுலகில் வாழுகின்ற மக்களை நேரான சீரான பாதையில வழிகாட்டுவதற்காக முழு உலகத்திற்கும் அன்பாக அருளாக அனுப்பப்பட்ட எமது உயிரினும் மேலான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அன்னாரின் சுன்னாக்களே வாழ்க்கை வழிமுறைகளை எடுத்து நடந்த கண்ணியமான சஹாபாக்கள் தாபிஈன்கள் நல்லடியார்கள் இவ்வுலகில் வாழுகின்ற முஃமினான முஸ்லிமான அனைவர்கள் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. அல்லாஹுடைய மாளிகையில் இஅ்திகாஃபுடைய நிய்யத்துடன் அமர்ந்திருக்கும் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய கட்டளைகளை எமது வாழ்க்கையிலே இயன்றளவு எடுத்து நடந்தும் அவனால் ஹராமாக்கப்பட்ட விடயங்களை எமது வாழ்க்கையிலே முற்று முழுதாக அவைகளை தவிர்த்து வாழும்படி முதற்கண் குறைகள் நிறைந்த எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வஸீயத்தும் நஸீஹத்தும் செய்து கொள்கின்றேன். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நவீனமாக்கப்பட்ட இந்த உலகத்தில் எங்க எல்லாருக்கும் இருக்கிற மிகப்பெரிய சவால் இன்று எங்கு பார்த்தாலும் எந்த திசை பார்த்தாலும் நவீனம் குறுகிய நேரத்துக்குள் பல விஷயங்களை செய்யலாம், செய்து கொள்ளலாம். இப்படியாப்பட்ட இந்த சவால் மிக்க இந்த உலகத்தில் எங்க எல்லாருக்கும் இருக்கிற மிகப்பெரிய சவாலான விடயம் என்ன? பல விஷயங்களை முன்வைச்சாலும் அறிஞர்களுடைய பார்வையில் இந்த நவீனமாக்கப்பட்ட இந்த உலகத்தில் மிகப்பெரிய சவால் எங்கள் எல்லாருக்கும் இருக்கிற மிக கடினமான ஒரு விஷயம் சாலிகான பிள்ளைகளை உருவாக்குவதுதான். இந்த உலகில் நல்ல பிள்ளைகளில் உருவாக்காவிட்டால் நல்ல விடயங்களை எங்குமே எங்களால் எதிர்பார்க்கவே முடியாது. வீட்டில் மட்டுமல்ல, அரச சபையிலும் எதிர்பார்க்க முடியாது. எங்க எல்லாருக்கும் இருக்கிற மிகப்பெரிய சவால் நல்ல பிள்ளைகளை, நல்ல சாலிகான பிள்ளைகளை உருவாக்குறது தான் எங்களுக்கு மிகப்பெரிய சவாலான விஷயம். கடினமான விஷயமும் கூட, ஆனா எல்லாரும் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயமும் தான். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நல்ல பிள்ளைகளை உருவாக்குறதுக்கு பல விடயங்கள் முன்வைக்கப்பட்டாலும் முதன்மை வகிக்கக்கூடிய ஒரு விடயம் ஒன்று இருக்கிறது. ஒரு பிள்ளைய உருவாக்கி நல்ல சமூகத்துக்கு தேவையான ஆள் ஆக்குறதுக்கு பல விஷயங்கள் முன்வைக்கப்பட்டாலும் எல்லாரும் ஒத்துக்கொள்ளக்கூடிய உலமாக்கள் அழுத்தமாக, குர்ஆன் அழுத்தமாக பேசுகின்ற ஒரு முக்கியமான ஒரு அம்சம் ஒன்று இருக்கிறது. அதுதான் இன்றைய குத்துபாவுடைய தலைப்பும் கூட. ஒரு நல்ல பிள்ளைகளை, நல்ல ஒரு பிரஜையை உருவாக்கணும் என்றால்
பெற்றோர்களாகிய நாங்க திருமணம் முடிச்சு அடுத்த கட்டத்துக்கு போக இருக்கின்றவங்க எல்லாரும் உள்ளத்துல ஆழமாக பதிய வச்சுக்கோங்க. முதலாவது நாங்க எல்லாரும் நல்லவர்களா இருக்கிறோம். குர்ஆன் எங்களுக்கு இது நுணுக்கமான ஒரு விடயத்தை ஆழமாக எங்களோட பேசுகிறது. குர்ஆன் சொல்கிறது, வல் பலது த்தய்யிபு யக்ருஜு நபாத்துஹு பிஇذن ரப்பி. மனமான பூமி, நல்ல மண், நல்ல விஷயங்கள் வெளியாகும். வல்லதி ஸபுத லா யக்ருஜு இல்லா நகிதா. ஒரு கெட்ட பூமி, தரம் கெட்ட இடம் நல்ல பயிர்களை ஒரு நாளும் வெளியாக்காது. அது மோசமானதுதான் வெளியாகும். அல் அர்து தய்யிபா துக்ரிஜு ஸர்அன் ஹஸனன் நாஃபிஅன் பிஇذنில்லாஹ். நல்ல பூமி அல்லாஹ்வுடைய அனுமதியை கொண்டு பிரயோசனமான நல்ல பயிர்களை வெளியாக்கும். வல் அர்துல் ஹபீஸா, ஒரு கெட்ட பூமி, தரம் கெட்ட பூமி, ஃபலா துக்ரிஜு இல்லா நபாத்தன் தஈஃபன், ஒரு பலகீனமான அசிங்கமான அல்லது பாவிக்க முடியாத சில பயிர்களை தான் வெளியாக்கும் என்று இந்த ஆயத்துக்கு இமாம்கள் விளக்கம் சொல்கிறார். நல்ல பிள்ளைகளை இந்த உலகத்துல நாங்க உருவாக்கணும் என்றால் அடியேன் உட்பட நாங்க எல்லாரும் நல்லவங்களாக இந்த பூமிக்கு மேலால் வாழ்ந்து காட்டும். குர்ஆன்ல ஒரு முக்கியமான ஒரு துஆ வருது. தாண்ட பிள்ளைகள் சாலிகான பிள்ளைகளாக, கண்குளிர்ச்சியான பிள்ளைகளாக, மனைவி கண்குளிர்ச்சியாக ஆகணும் என்றா இந்த துஆவை பாடமாக்கி ஓடும். என்னுடைய பணிவான ஒரு வேண்டுகோள், நாங்க ஒவ்வொரு கிழமையும் ஜும்மாக்கு வரோம். ஜும்மா விட்டு இந்த கேட்டை விட்டு வெளியாகக்குள்ளே பாயிண்ட்ஸை கொடுத்துட்டு போறோம். நல்ல பயம். இன்னைக்கு கொஞ்சம் வேலை இல்லைனா ஆளை மாத்திருச்சு. பாயிண்ட்ஸ் கொடுக்கிறோம், நல்லா கொடுங்க. நாங்க பயான்ல என்ன பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிறோம்? நாங்க பயான்ல என்ன பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிறோம்? நாங்க ஓதுற காலங்கள்ல எங்களுக்கு கிதாப் இருக்கு, இஷ்காத் இருக்கும், தஃப்சீர் இருக்கும், ஹதீஸுடைய கிதாபுகள் இருக்கு. அந்த கிதாபுகளோட நாங்க ஒரு நோட் புக் கொண்டு வச்சுக்கிடுவோம். எங்களுக்கு ஓதித்தார ஹசரத்மார் என்ன சொல்றாங்க அதை நோட் பண்ணி எங்க வாழ்க்கைக்கு எடுக்கிறதுக்கு முயற்சி செய்வோம். நான் கேட்கிறவங்க எல்லாருக்கிட்டையும் ஒரு தகவலா கேட்கிறேன். நாங்க எப்பயாவது இந்த ஜும்மாவை முடிச்சிட்டு இன்றைக்கு ஹசரத் இந்த தலைப்புல பேசினாரு, இதை படிச்சேன்னு எப்பயாவது எழுதி இருக்கிறோம்? பாயிண்ட்ஸ் கொடுக்கிறோமே தவிர, புள்ளி கொடுக்கிறோமே தவிர, புள்ளி எடுக்கிறோம் இல்ல, பாயிண்ட்ஸ் எடுக்கிறோம் இல்ல. 7 மணி இன்னைக்கு இந்த துஆவை பாடமாக்கு. ஒரு துஆ ஒன்று அல்லாஹ் தஆலா கற்றுத்தாரா. ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா வ ذُرِّيَّاتِنَا قُرَّةَ أَعْيُنٍ. யா அல்லாஹ், ஏண்ட மனைமார்களை, ஏண்ட பிள்ளைகளை எனக்கு கண்குளிர்ச்சியான பிள்ளைகளை ஆக்கிடுவாயா. உலகத்துல எதை இழந்தாலும் அதை சம்பாதிக்க, எதை இழக்கட்டும், சொத்து இழக்கட்டும், வீடு இழக்கட்டும், வாகனத்தை இழக்கட்டும், சம்பாரிச்சு கொள்ளு, அதை தேடிக்கொள்ளு. 1990ஆம் ஆண்டு பயங்கரவாதிகளால் வெளியேற்றப்பட்ட அந்த யாழ்ப்பாண மக்கள் இன்னைக்கு கொழும்புக்கு போயிட்டு பாருங்க, பெரிய கோடீஸ்வரர்கள், நல்ல தரத்தில் இருக்கிறாங்க. ஒன்றும் இல்லாம வந்தாங்க, நல்லா இருக்கிறாங்க. சுனாமியில் அடிப்பட்ட சுனாமியில பாதிக்கப்பட்ட அந்த மக்களை போய் பாருங்க, நல்லா இருக்கிறாங்க. ஆனா எங்கள்கிட்ட இருக்கிற பிள்ளைகள் நல்லா ஆகாட்டி, நல்லவங்களா அவங்களை வளர்க்காட்டி திரும்ப அந்த கட்டத்தை கொண்டு வரது ரொம்ப சிரமம். 7
வயசிலிருந்து 14 வயசு வரைக்கும் தான் இந்த பிள்ளைகளோட கண்ட்ரோல், இந்த பிள்ளைகளோட ரிமோட் எங்கட கையில் இருக்கு. 14 வயசுக்கு பிறகு நீங்க யாரும் பிள்ளைகளை திருத்துறதுக்கு, பிள்ளைகளை சமைக்கிறதுக்கு யாரும் ரெடியாக வானம். அது சக்சஸ் ஆகிறது ரொம்ப குறைவுதான், கொஞ்சம் பெற தவிர. 7 வயசுல இருந்து 14 வயசு வரைக்கும் இருக்கிற இந்த காலம் இதுதானே இதாக முக்கியமான காலம் பிள்ளைகளை வளர்த்து இருக்கிறது. இந்த துவாவை கேளுங்க. என் புள்ள, என் மனைவி கண் குளிர்ச்சி ஆகணும் என்றா இந்த துவாவை கேளுங்க. இந்த துவாவுடைய கடைசி, என் பிள்ளைகளை, என் மனைவிமார்களை நீ சாலிகானவர்களா, கண் குளிர்ச்சியானவர்கள் எனக்கு ஆக்கியருவாயாக என்று கேட்டுட்டு கடைசி அல்லாஹ் தஆலா துவாவை முடிக்கிறான். வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா, எங்களைய முத்தகீன்களுக்கு தலைவர்களாக நீ ஆக்கியருள்வாயாக. நாங்க முன்மாதிரி இல்லாம எங்கட மனைவி, எங்கட பிள்ளைகள் ஒரு நாளும் நல்லவங்களா, சாலிகானவங்களா இருக்க இயலாது. அதுதான் இந்த துஆவுடைய கடைசி முடிவு. வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா, யா அல்லாஹ் எங்களைய முத்தகீன்களுக்கு தலைவர்களாக்கியருள்வாயாக. அப்பதான் எங்கட பிள்ளை, எங்கட மனைவி எல்லாரும் நல்ல கண்குளிர்ச்சியானவர்களா மாறுவாங்க. நாங்க நல்லா இருக்கோம், நல்லவங்களா வாழணும். நாங்க நல்லவர்களாக இல்லாம நாங்க மத்தவனுக்கு குழி பறிக்கிறோம், மத்தவனை வெற்றோம், உள்ளத்துல பொறாம, உள்ளத்துல வேற்றுமை, வஞ்சகம், கசடு, கோல் சொல்றோம், மூட்டி விடுறோம், பிரிச்சு விடுறோம். எங்கட பிள்ளைகளும் இதே பெட்டனுக்கு தான் வருவாங்க, மறந்துடுவாங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்கள், அல்லாஹ் தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை பத்தி சொல்ற நேரத்துல பல விஷயங்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சிஃபத்துகளை நிறைய அல்லாஹ் தஆலா சொல்றான். அதுல ஒன்று அல்லாஹ் தஆலா சொல்றான், வ இப்ராஹிம் அல்லதி வஃபா. அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க எப்படியாப்பட்டவங்க தெரியுமா? வஃபா, அவங்க வாக்குறுதியை நிறைவேற்றக்கூடியவர்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ற நேரம் எப்படி சொல்றா தெரியுமா? நல்லா கேளுங்க, இந்த ஆயத்தை படிங்க. பெரிய பொறுப்பு பல்ல நிர்வாக சபை செய்யறது அல்ல, ஆட்சி பீடத்தில் இருக்கிறது அல்ல, மத்தவங்களை கண்ட்ரோல் பண்றது அல்ல. பெரிய பொறுப்பு எங்களோட பிள்ளைகளை நல்லா வளர்த்தெடுக்கிறது. இதுதான் பேசிக், இதுதான் முதல். இதுல நானும் நீங்களும் கோட்டை விட்டுட்டு எங்க போயிட்டும் இருந்து மத்தவங்க சிரிக்கத்தான் ஆரம்பிச்சிடுவாங்க. இதுல நல்லா இருந்து காட்டும். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ற நேரம் எப்படி சொல்றான்? வஸ்குர் ஃபில் கிதாபி இஸ்மாயில், நபியே நீங்க இஸ்மாயில பத்தி சொல்லுங்க. இன்னஹு கான சாதிகல் வஅத், அவர் எப்படியாப்பட்டவர் என்றா வாக்குறுதியை உண்மைப்படுத்தக்கூடியவர், அவர் வாக்குறுதியை நிறைவேற்றக்கூடியவர். வாப்பாவை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ற நேரம் சொல்றான், இப்ராஹிம் வாக்குறுதியை நிறைவேற்றக்கூடியவர். அல்லாஹ் அதே குர்ஆன்ல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மகனை பத்தி சொல்ற நேரம் அல்லாஹ் தஆலா சொல்றான், இஸ்மாயில பத்தி நபி நீங்க சொல்லுங்க, அவரும் வாக்குறுதியை உண்மைப்படுத்தக்கூடிய, வாக்குறுதியை நிறைவேற்றக்கூடியவர். தந்தை வழிதான் பிள்ளை வழி, மறந்துடவானம். நூலை போலத்தான் சேலை. நூல் எவ்வளவு தரமா இருக்கிறதோ சேலை அதே தரத்துக்கு தான் வரும். நூல் தரம் கட்டதாக பிஞ்சி இருந்தா அப்படித்தான் அதுவும் வரும், அதனுடைய பிடவையும் அப்படித்தான் வரும். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சூரத்துல் கஹ்ஃப்ல அல்லாஹ் தஆலா ஹஜ்ரத் ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை பத்தியும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஒரு பயணத்தை பத்தியும் அல்லாஹ் தஆலா பேசுறார் சூரத்துல் கஹ்ஃப்ல. இன்னைக்கு நாங்க ஓதி இருப்போம். அதுல அல்லாஹ் தஆலா ஒரு சம்பவத்தை சொல்றான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் ஒரு கிராமத்துக்கு வழியாக போறாங்க. 2 பேருக்கும் பசி. அந்த ஊராக்கள்கிட்ட கேட்டாங்க, சாப்பாடு தாங்களே.
அவங்க ரெண்டு பேருக்கும் சாப்பாடு கொடுக்கிறத அந்த ஊர்வாசிகள் மறுத்தாங்க. மறந்துட்டு நடந்து கொண்டு போறாங்க, பசியோட போறாங்க. ஒரு செவரை காண்றாங்க, அந்த சிவரு பூமியை முத்தமிட்டுவதற்கு அண்மித்ததாக இருக்கிறது. அப்படியே பூமியில விழ போகுது. ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, அந்த சிவரை சரியாக்கி நேராக்கி கொஞ்சம் கற்றி வைக்கிறதுக்கு நாடினாங்க, கட்டிட்டாங்க. ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பார்த்து மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, قال لو شئت لاتخذت عليه اجرا. சாப்பாடு தான் தரல இந்த மக்கள், கூலி சரி கேட்க இருந்துச்சு. சரி, இந்த சம்பவம் அப்படியே போகுது. இப்ப ஒரு கட்டத்துல ஏன் நான் இதை செஞ்சேன் என்றத ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு விளங்கப்படுத்தும். சொல்றாங்க, அந்த கட்டிடம் அந்த சிவர பூமியில பண்றதுக்கு உடஞ்சி பொழுறதுக்கு இருந்துச்சு, நான் அதை சரி பண்ணினேன் தானே, அது அல்லாஹ்வுடைய கட்டளை என்று சொல்லிட்டு சொல்றாங்க. வஅம்மல் ஜிதாரு ஃபகான லிகுலாமைன் யதீமைன். இந்த சிவர் ரெண்டு யதீம்களுக்கு உண்டானது. வகான தஹ்தஹு கன்ஸுல் லஹுமா. அந்த சிவருக்கு கீழால் பூமியில ஒரு பொக்கிஷம் ஒன்று இருக்குது. அது வாப்பா தான புள்ள சின்ன புள்ளையா இருக்கிற நேரம் மௌத்தாகிறதுக்கு முன்னால இது எப்பயாவது இந்த புள்ளைக்கு கிடைக்கட்டும் என்று அவர் ஒரு குழி ஒன்றை தோண்டி அவர் அதுல மறைச்சு வச்சு செவரோடு கட்டி அவர் மௌத்தாக்கிட்டாரு. அவருக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, இது அல்லாஹ் காட்டி கொடுப்பான். ஆனா இந்த செவர் விழுந்துட்டா அந்த பொக்கிஷம் அது அப்படியே வெளியாகும், மக்கள் எடுத்துடுவாங்க. சொல்றாங்க, இந்த பணியை செஞ்சேன் ரெண்டு எத்தீம்களுக்காக. அந்த எத்தீம்களுக்கான அந்த சொத்தை பாதுகாக்கிறதுக்கு தான் அந்த சிவரை நான் கட்டினேன் என்று சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க, அவங்களோட வாப்பா எப்படியாப்பட்டவர் தெரியுமா? இந்த எத்தீம்களுடைய வாப்பா. وَأَمَّا الْجِدَارُ فَكَانَ لِغُلَامَيْنِ يَتِيمَيْنِ فِي الْمَدِينَةِ وَكَانَ تَحْتَهُ كَنْزٌ لَهُمَا وَكَانَ أَبُوهُمَا صَالِحًا. இந்த ரெண்டு யத்தீம்களுடைய பாப்பா நல்லோர் மனுஷன், அல்லாஹ் பாதுகாக்க சொன்னான். அந்த மனுஷனுக்கா நாங்க நல்ல ஐட்டம் சகோதரர்கள். புள்ள சரியில்லை என்றோம், புள்ள சொல் பேச்சு கேட்கல என்றோம், புள்ளைய திட்டுறோம், புள்ளைக்கு பதுவா செய்யறோம், புள்ள கொலப்படி என்றோம். நாங்க கேட்கணும், நான் சரியா இருக்கிறேன், நான் சரியா வாழ்றேன், ஏன் வாழ்க்கையை தான் என்ன புள்ள இருக்க போகுது, நான் வீட்டுல என்ன மொழி பேசுறேனோ அந்த மொழி தானே புள்ள பேசுது. சவுதியில் இருக்கிற புள்ள என்ன பேசுது? அந்த புள்ளையில் அரபிய பேசுது. ஏன்? சவுதிக்காரன் அரபி பேசுறான். இலங்கையில் இருக்கிறவங்க தமிழ் பிள்ளைகள் தமிழ் வீட்டில் இருக்கிறோம் தமிழ் பேசுறாங்க, சிங்கள வீட்டில் இருக்கிறோம் சிங்களம் பேசுறது. அந்த சூழல் அந்த பிள்ளைகள்கிட்ட உருவாகும். வாய்மொழி தான் தாய்மொழி என்றால் எங்கட வாழ்க்கை எங்கட பிள்ளைகள்கிட்ட வரணும் என்றால் நாங்க எப்படி வாழ்றோம் அதுதான் வரப்போகுது, வேற வித்தியாசம் ஒன்றும் வரப்போகுது. எழுதி வச்சுக்கோங்க, ஆழமாக பதிய வச்சுக்கோங்க. ஏந்த புள்ள நல்ல பிள்ளைகளாக வரணும் என்றால் இங்க நான் நல்லா வாழ்ந்து காட்டணும், சரியாக வாழ்ந்து காட்டணும். நேத்தும் பெண்களுடைய தரப்புல இத கொஞ்சம் ஞாபகப்படுத்திட்டு போனேன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு வயோதிபத்துல தான் புள்ள கிடைக்குது. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் ரெண்டு பேரையும் கூட்டிக் கொண்டு போறாங்க, மக்காக்கு கூட்டிக் கொண்டு போறாங்க. கொஞ்சம் சாப்பாடு, தேவையான தண்ணி, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்களையும் ஹாஜரா அல்ல ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் கூட்டிக் கொண்டு போய் மக்கால விடணும். விட்டுட்டாங்க. அந்த உம்மா கேக்குது தன்னுடைய கணவர்கிட்ட, யா இப்ராஹிம் ஐன தத்ஹப் வததரக்னா பிஹாதல் வாதி அல்லதி ஃபீஹி இன்சுன் வலா ஷைஉன். மனித இனமே இல்லாம இந்த பள்ளத்தாக்குல
என்னையும் இந்த புள்ளை நீங்க விட்டுட்டு போறீங்களே, எங்க போறீங்க? ஃபலம் யுஜிபுஹா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பதில் சொல்லவே இல்லை. ஃபகர்ரத் அலைஹி ஸுஆல மிராரன், பல தடவை கேட்டாங்க, ஏன் அப்பா விட்டுட்டு போறீங்க, மனசு இல்லையா, தனியை விட்டுட்டு போறீங்களே. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பதில் சொல்லவே இல்லை. இப்ப ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, அல்லாஹு அமரக பிஹாதா, இந்த விஷயத்தை அல்லாஹ் உங்களுக்கு கட்டளை இட்டானா, இப்படித்தான் செய்யணும் என்று? நஅம், அல்லாஹ்வோட கட்டளை, ஒன்றும் செய்யலாது. இந்த பயான பெண்களும் கேட்டுக்கொண்டிருப்பீங்க, நீங்களும் ஆழமா கேளுங்க இந்த பயான. கேட்டாங்க, அல்லாஹு பிஅமரக, அல்லாஹு அமரக பிஹாதா, உங்களோட அல்லாஹ் இப்படித்தான் எங்களை தனியை விட்டுட்டு போக சொன்னாங்களா? அப்படித்தான் சொன்னான், அல்லாஹ் அப்படித்தான் சொல்லி இருக்கிறான். சொன்னாங்க, அப்படியல்ல, அல்லாஹ் என்னையும் என் புள்ளையும் அல்லாஹ் வீணாக்க மாட்டான், நான் பொறுமையா இருக்கிறேன், நீங்க போய்த்து வாங்க. இப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வாராங்க, கொஞ்ச நாளைக்கு பிறகு மகனை பாக்குறதுக்கல்ல, மகன் அறுக்கிறதுக்கு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். இந்த ஆயத்தை உங்களுக்கு இறங்கினு வச்சுக்கோங்களேன், எனக்கு இறங்கி, இப்ப நான் என்ன செய்வேன்? இந்த ஆயத்தை எனக்கு இறங்கி 10 வருஷத்துக்கு பிறகு கிடைச்ச இந்த புள்ள எனக்கு அல்லாஹ் அறுக்க சொல்றான். மகனை கல்யாணம் முடிச்சு கொடுத்தோம், 15 வருஷம் புள்ள இல்ல, மிச்சம் கஷ்டப்பட்ட ஒரு புள்ள எப்படி அல்லாஹ் கொடுத்துட்டான். இப்ப வாப்பாக்கு சொல்ற, உங்களோட புள்ள, உங்களோட பேரன் அறுக்க சொல்லி, உங்களோட மனோநிலை எப்படி இருக்கு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பாக்குறதுக்கெல்லாம் அறுக்க வந்தாங்க. கேட்டாங்க, மகன், இன்னி அரா ஃபில் மனாமி அன்னி அஸ்பஹுக ஃபன்துர் மாதா தரா, உங்களை அறுக்கிற மாதிரி கனவு கண்டேன் பாப்பா, என்ன சொல்றீங்க? மகன் சொன்னார், யா அபதி ஃஅல் மா துக்மர், வாப்பா உங்களுக்கு எது ஏவப்பட்டதோ அதை நீங்க செய்வீங்க என்று சொல்லிட்டு சொன்னாங்க, சதஜுதுனி இன்ஷா அல்லாஹு மினஸ் சாபிரின், பாப்பா நீங்க என்னைய பொறுமையாளர்களா நீங்க பார்த்துக் கொள்வீங்க. யார் சொன்ன வார்த்தை? தாண்ட உம்மா, தாண்ட கணவர்கிட்ட, தாண்ட வாப்பா கிட்ட சொன்ன வார்த்தைய மகன் சொல்றாரு, பாப்பா நீங்க பொறுமையா என்னைய பார்த்துக் கொள்வீங்க. ஒரு தாயை போலதான் புள்ளையும் உருவாகும், ஒரு உம்மாவை போலதான் புள்ளையும் உருவாகும், ஒரு வாப்பாவை போலதான் புள்ளையும் உருவாகும். அன்பாக தாய்மார்களுக்கு சொல்றேன், நீங்க தொழாம, நீங்க குர்ஆன் திலாவத் செய்யாம, நீங்க சரியா அல்லாஹ் பக்கம் திரும்பாம, பாட்டிலையும் கூத்திலையும் பேஸ்புக்லையும் வாட்ஸ்அப்லையும் அவனையும் இவனையும் பலாய கழுவி கொண்டு நீங்க புள்ள வளர்த்தீங்கடா, ஒரு நாளும் உங்களுக்கு புள்ள துவா செய்யாது, மதுவாத்தான் செய்யும், அல்லாஹ் பாதுகாப்பான். எங்களோட வாழ்க்கையில நாங்க எத்தனையோ பேர் பார்த்து இருக்கிறோம், உம்மட ஜனாசாவை கொண்டு வந்திருக்குது, உம்மட ஜனாசாவை தொழுறதுக்கு அல்ல, தொழுவிக்கிறதுக்கு அல்ல, தொழுறதுக்கும் புள்ள இல்லை. அன்புக்குரியவர்கள், அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரொம்ப இரக்கமா சொல்றேன், ரொம்ப பாசமா சொல்றேன், வேற வழி இல்ல. புள்ளைகளை நல்லா வளர்க்கறதுக்கு அவரையும் இவரையும், ஆசிரியர்களையும் ஹசரத்தையும் அவரையும் இவரையும் குறை சொல்லி வேல் இல்ல. ஏண்ட பக்கம் என் புள்ளைக்கு நான் என்ன செஞ்சிருக்கிறேன், இதுதான் நீங்க ஒவ்வொருத்தரும் சிந்திக்கணும். குறைஞ்சபட்சம் இத விளங்கிக்கோங்க, நான் நல்லா இருந்தா தான் என் புள்ள நல்லா இருக்கும் என்றதை சரி விளங்கிக்கோங்க. கொஞ்சம் இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்கள்ட்ட ஒரு தாய் வந்தாங்க, வந்து சொன்னாங்க, இமாம் அவர்களே, ஏன புள்ள கிட்ட நல்ல பழக்க வழக்கங்கள் ஈக்குது, ஆனா எங்க போனாலும் களவெடுக்கிற ஒரு பழக்கம் இருக்குது, என்ன செய்யறது? அவர்கிட்ட அப்படி ஒரு பழக்கம் இருக்குது, நான் எவ்வளவு சொல்லி கொடுத்தும் கேட்கிறாரு. இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொன்னாங்க, நீங்க ஏதாவது ஹராத்த சாப்பிட்டு இருப்பீங்க, அதனால தான் இந்த பழக்கம் இந்த புள்ளைகிட்ட வருதுன்னாங்க. அவ சொன்ன, அல்லாஹ் மீது சத்தியமாக அப்படி நான் ஹராத் எதையும் சாப்பிடல, நான் மிச்சம் நுணுக்கமாக, மிச்சம் தேவையோட பக்குவத்தோட வாழக்கூடியவன், நான் அப்படி ஒரு பாவத்தை செய்யலைன்னாங்க. நீங்க திரும்பி போக யோசிச்சு பாருங்க. அடுத்த நாள் வந்தாங்க, வந்து சொன்னாங்க, இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அவங்கள்ட்ட, நீங்க சொல்றது சரி, இவரை சுமந்து கொண்டிருக்கிற காலம் கொஞ்சம் வாய்க்கு ஆசையானவைகள் தின்பதற்கு ஒரு தேவையான ஒரு காலம் வரும். மாங்காய் ஒரு காய் என்ற வீட்டுடைய பகுதியின் பக்கம் தொங்கிக் கொண்டிருந்துச்சு,
பிறகு சொல்லலாம் என்று அவங்கள்ட்ட அனுமதி கேட்காம ஏண்டு காணியின் பக்கம் சாய்ந்திருந்த அந்த செடியை வளைத்து, அந்த கிளையை வளைத்து, நான் அந்த மரத்தை அந்த பழத்தை எடுத்து சாப்பிட்டேன். ஆனா அவகிட்ட சொல்ல யாரெல்லாம் போயிடுச்சு. சொன்னாங்க இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் அவங்க, நீங்க அன்றைக்கு செஞ்ச அந்த ஹராம் தான் இன்றைக்கு இந்த புள்ள இன்னும் ஹராத்தை செஞ்சு கொண்டிருக்கிறது. யோசிச்சு பாருங்க, ஹராத்தை கொண்டு வந்து எங்களோட பிள்ளைகளுக்கு கொடுத்து அந்த புள்ள நல்லதை எதிர்பார்க்கணுமா? நல்லதை எதிர்பார்க்கணுமா? ஹராத்தை தான் கொடுக்கிறோம், வட்டியோட சம்பந்தப்பட்டு கொடுக்கிறோம், மற்றவனை ஏமாற்றி தொழில் செஞ்சு கொடுக்கிறோம், மற்றவனுக்கு மோசடி செஞ்சு தொழில் செஞ்சு கொடுக்கிறோம், சாப்பிட கொடுக்கிறோம். நினைச்சு கொள்ளாதீங்க அந்த புள்ள கிட்ட நல்ல விஷயங்கள் வெளியாகும் என்று. மோசமான விஷயங்கள் தான் வெளியாகும். அல்லாஹ் பாதுகாப்பானா. ஒரு மூத்த ஆலிம் கிட்ட ஒரு தர்பியாக்கு போயிருந்த நேரம் அவர் சொன்ன ஒரு விஷயம் என் உள்ளத்தை இன்னும் பாதிச்சு கொண்டே இருக்கு, தாக்கி கொண்டே இருக்கு. 100க்கு 100 ஹலால செய்தி. தொழுற நேரம் கொஞ்சம் தொழுக முன்பின்னாவினா அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான், மன்னிச்சிடுவான். ஹஜ்ஜுக்கு போறீங்க, கொஞ்சம் முன்பின்னாகிச்சு, அல்லாஹ் மன்னிச்சிடுவான். நோம்பு பிடிக்கிறீங்க, கொஞ்சம் முன்பின்னாகுது, அல்லாஹ் மன்னிச்சிடுவான். குர்ஆன் ஓதுறீங்க, கொஞ்சம் முன்பின்னாகுது, அல்லாஹ் மன்னிச்சிடுவான். ஆனா தொழில் செய்யற விஷயத்துல, வியாபாரம் செய்யற விஷயத்துல, பொருளாதாரத்தை வலுப்படுத்துற இந்த பெயரில் நீங்க பணத்தை தேடுவதற்காக ஹராத்தை செஞ்சு வட்டியோடு சம்பந்தப்பட்டு கொண்டு மற்றவனை ஏமாத்தி நீங்க அந்த தொழிலை செஞ்சீங்கன்னா அதுல மன்னிப்பே இல்லை. அது ஹராம், ஹராம் தான். அந்த ஆலிம், மூத்த ஆலிம் சொல்ற நேரத்துல சொன்னாரு, எவ்வளவு முக்கியம் என்றால் இந்த பிள்ளைகளுக்கு 100க்கு 100 ஹலாலான உணவு கொடுக்கணும் என்ற விஷயத்துல எவ்வளவு முக்கியத்துவம் என்று சொல்றாரு. நாங்க யாரும் மன்னிச்சுவோங்க, இந்த விஷயம் சொல்றதுக்கு நாங்க யாரும் அந்த பேரை சொன்னாவே சிலவங்க குழம்பிடுவாங்க. கட்டக்காலுங்கிற பிள்ளை கொண்டு வந்து கொடுப்போமா? கட்டக்கால் யாரும் கொடுக்க மாட்டோம். அறுக்கிறத பார்ப்போம், யார் அறுக்கிறத தேடுவோம், ஹலாலான்னு தேடுறோம், வெஜ்ஜ பாக்குறோம், கோல் அடிக்கிறோம், ஆலிங்கிட்ட கேட்கிறோம், ஜம்மியா கிட்ட கேட்கிறோம். எங்கள்கிட்ட இருக்கிற சல்லிக்கு யாரு ஹலால் சர்டிபிகேட் கொடுக்கிற? நாங்க தான் கொடுப்போம், நாங்க தான் கொடுப்போம். யாரும் கட்டக்கால் இறைச்சி கொடுக்க மாட்டோம். ஏன்? ஹராம் என்றோம். இதே போலத்தான் நீங்க உங்களோட புள்ளைக்கு ஹராத்துல சம்பாரிச்சு, வட்டியோடு சம்பாரிச்சு அந்த புள்ளைக்கு நீங்க உணவு வாங்கி கொடுத்தீங்கன்னா அந்த புள்ள கிட்ட 100க்கு 100 எதிர்பார்க்கவே முடியாது. நல்ல விஷயம். அந்த ஆளுங்க சொன்னாரு, இந்தியாவில் ஒரு நல்ல ஒரு மனுஷன் வாழ்ந்து கொண்டிருந்தார், அப்துல்லானி. ஒரு பக்குவமான ஒரு ஆள். அந்த காலத்துல உலமாக்களுக்கு அன்பளிப்பு கொடுப்பாங்க, ஹதியாக்களை கொண்டு வந்து கொடுப்பாங்க, படிப்பாங்க, ஒரு ஃபத்வான்னு கேட்பாங்க, ஒரு அன்பளிப்பை கொடுத்துட்டு போவாங்க. இது ஒரு சுன்னா, இது ஒரு சுன்னா. அவர் ஒரு விஷயம் படிச்சாரு, ஒரு சாப்பாடு ஒரு பார்சல் ஒன்று கொடுத்துட்டு அவர் போயிட்டார். அந்த சாப்பாடை திண்ட நாள்ல இருந்து 40 நாள் கிட்டத்தட்ட இவருக்கு 40 நாள் உணர்வு வருதம், நான் விபச்சாரம் செஞ்சா நல்லா ஆயிக்குமே. இவர் போனார் இவர் உஸ்தாது கிட்ட, ஹஸரத் இப்படி ஒரு நிகழ்வு நடந்துச்சு, நான் சாப்பிட்டேன், அந்த சாப்பாடு திண்ட நாள்ல இது நல்லவங்களுக்கு விளங்கும், பக்குவமா உள்ளவங்களுக்கு விளங்கும். நலஞ்ச ஆள்களுக்கு ஈரம் விளங்காது, கூதல் விளங்காது. ஹராத்துல இருந்த ஹராம் விளங்காது. ஹலால்ல வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க, ஹராம் தொன்ற நேரம் பயம் வரும், உள்ளத்துல அச்சம் வரும். பாவமே செய்யறாரு இல்ல, ஒரு பாவத்தை செஞ்சா இவருக்கு தூக்கம் வராது. அது அப்படித்தான், நல்லா அப்படித்தான் வச்சிருக்கிறான். இவர் நல்லதை செஞ்சு கொண்டிருந்த மனுஷன், இவருக்கு இந்த உணர்வு வார நேரம் ஹஜ்ரத்துக்கிட்ட போய் கேட்டாரு. அவர் சொன்னாரு, கொண்டு வந்த பார்சல் சாப்பாடு. அவர் என்ன தொழில் செய்யறாரு பாருங்க. வைத்து பார்த்தார், அவர் ஹராமான தொழில் ஈடுபட்டு இருக்கிறார். தெரியாம திண்டதுக்கே இப்படி என்ன தெரிஞ்சு திண்டா. அதனால மிக இரக்கமாக சொல்றேன், பிள்ளைகளுக்கு 100க்கு 100 ஹலாலான சாப்பாடு கொடு, 100க்கு 100. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே,
சொல்ல போற இந்த ரெண்டு சம்பவத்தையும் கொஞ்சம் அழகா கேளுங்க, அல்லாஹ் ரஹ்மத் செய்வானா. ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அரண்மனையில வாழ்றாங்க. இந்த அரசன் போனதுக்கு பின்னால் அரசனுடைய மனைவிக்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோட தவறாக நடக்கணும் என்ற ஒரு ஆசை வந்துச்சு. وراودته التي هو في بيتها عن نفسه وغلقت الابواب وقالت هيت لك. எல்லா கதவுகளையும் மூடிட்டு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட வந்து சொன்னாங்க, என்னையோட தவறாக நடந்து கொள்றதுக்கு வாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அப்ப நபி அல்ல, சொகுசா வாழ்றாங்க அரண்மனை, யாரும் இல்லை, கதவுகள் எல்லாம் மூடப்பட்டிருக்கு, தனிமையில் இருக்கிறாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, கால மஆதல்லாஹ், அல்லாஹ் என்னை பாதுகாப்பானாக, இன்னஹு ரப்பி அஹ்ஸன மத்வாய், ஏந்த அரசன் எனக்கு பொறுப்புதாரி, என்னை நல்ல இடத்துல வச்சிக்கிறாரு, நான் நல்லவங்களுக்கு அநியாயம் செய்ய மாட்டேன் என்று இந்த பாவத்திலிருந்து ஓட ஆரம்பிச்சான். இந்த பக்குவம் எப்படி வந்திருக்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க எப்படி வந்திருக்கு? அப்பமாராக இருக்கிறவங்க கேட்டுக்கோங்க, இந்த பயான கேட்டுக்கொண்டிருக்கிற உம்மம்மார், உங்களோட பேர பிள்ளைகளும் உங்கள்கிட்ட இருந்தும் சில விஷயங்களை படிச்சு கொள்வாங்க, எடுத்துக்கொள்வாங்க. ஜனாசாக்கள் கொண்டு வந்தா பேர பிள்ளைகள் அலனும், ஏந்த மார்க்கத்தை படிச்சு தந்தது என் அப்பா. இன்னைக்கு அப்படியா? அப்பவே நல்ல சிகரெட் இழுத்தா என்னவாகும்? அப்பவே ஸ்வீப் டிக்கெட் எடுத்தா, அப்பவே பிள்ளைகள் முன்னால டிவியையும் பாட்டையும் கூத்தையும் பார்த்து கொண்டிருந்தா பேர பிள்ளைகளோட நிலைமை என்னவாகும்? நீங்க மவுத்தாகினா அந்த புள்ள அலனும். அந்த புள்ள சொல்லக்கூடாது நல்ல காலம் இவர் மௌத்தாகினார், இப்படி சொல்லக்கூடாது, அலனும். என்னைய தஹஜ்ஜத்துக்கு எழுப்பாட்டுற அப்பா இல்லையா, அப்பா எனக்கு குர்ஆன் ஓதி தந்த என் அப்பா இல்லையா, அலனும் உங்களோட பேர பிள்ளைகள். அன்புக்குரியவர்கள், அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எப்படி இந்த பக்குவம் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு வந்துச்சு? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட வாப்பட பேர் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட வாப்பட பேர் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம். இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட உம்மா சாரா அலைஹிஸ்ஸலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட முதல் மனைவி. ரெண்டு பேரும் ஒரு பயணம் போறாங்க. ஒரு இடத்துல ஒரு அரசனை தப்பிதான் அந்த இடத்துல இது போகணும். ஒரு கெட்ட அரசன் சாரா அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட அழகுல மயங்கிட்டான். சாரா அலைஹிஸ்ஸலாம் அவங்களை அடையணும் என்று ஆசைப்பட்டு அவங்களை தனிமையில் அழைச்சு கொண்டு போறான் அந்த கெட்டவர். சாரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நெருங்க போறான் இந்த கெட்டவர். சாரா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வோட தொடர்பா இருக்கிறோம். இவங்க ஒரு துஆ செஞ்சாங்க, அல்லாஹும்ம இன் குன்து ஆமன்து பிக வ பிரசூலிக வ அஹ்ஸன்து ஃபர்ஜி இல்லா அலா ஜௌஜி. யா அல்லாஹ், நான் உன்னை கொண்டும் உன்னோட தூதரை கொண்டும் ஈமான் கொண்டிருக்கிறேன். வ அஹ்ஸன்து ஃபர்ஜி இல்லா அலா ஜௌஜி, ஏந்த கணவருக்கு தவிர ஏந்த ஹக்க ஏந்த கன்னித்தன்மை யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். ஏந்த கன்னித்தன்மை ஏந்த உடம்பு ஏந்த அழகு ஏந்த கணவருக்குரியது. பலா துஸல்லித் அலைய ஹாதல் காஃபிர், இந்த காஃபிருக்கு என்னை சாட்டிடாதே என்று துஆ செய்றாங்க. இந்த அரசன் தொடவாரான், அந்த அரசனுடைய கை அப்படியே சூழாயிருச்சு, கை வேலை செய்து. இந்த அரசன் சொன்னான், உதுஇ அல்லாஹ லீ வலா அதுர்ருக, எனக்காக வேண்டிய அல்லாஹ் கிட்ட துஆ செய், நான் உன்னை தீங்கு செய்ய மாட்டேன். இதுக்கு அப்புறம் சாரா அலைஹிஸ்ஸலாம் துஆ செஞ்சாங்க. அந்த அரசனுக்கு திரும்பவும் அந்த கை நல்லாவாயிச்சு. இரண்டாவது தடவையாகும் அந்த அரசன் அந்த சாரா அலைஹிஸ்ஸலாம் அவங்களை நெருங்குறாங்க. அவங்க துஆ செஞ்சாங்க, யா அல்லாஹ், உன்னையும் உன்னுடைய தூதரை கொண்டு ஈமான் கொண்டிருக்கிறேன். என்னுடைய உடம்பு என்னுடைய அழகு என்னுடைய கணவருக்கு உரியது, இவனுக்கு என்ன சாட்டினாரு. துஆ செஞ்சாங்க, கை சோய்காயிச்சு. 3 தடவை இப்படி நடந்துச்சு, 3 தடவை.
மூணாவது தடவை சொன்னா இதுக்கு பின்னால இதை நான் கேட்க மாட்டேன், என்னை மன்னிச்சு அல்லாஹ் கிட்ட துவா செய். துவா செஞ்சாங்க. துவா செஞ்சதுக்கு பிறகு ஹதரத் சாரா அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட இந்த பக்குவத்தை, இந்த தக்குவாவை கண்டு அவன் ஆச்சரியப்பட்டு அவங்களுக்கு ஹிபத்தாக கொடுக்கப்பட்டவர் தான் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம். சாரா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு கிஃப்டாக தான் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அல்லாஹ் அந்த அரசனுடைய உள்ளத்துல போட்டு கொடுத்தார். அன்புக்குரியவர்கள், அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாருங்க, வாப்ப உம்மாவுக்கு ஒரு நிகழ்வு நடக்குது ஒரு அரண்மனையில தனிமையில, அவ பக்குவமா இருக்கிறார், பேரப்புள்ள அந்த பக்குவம் வருதுண்டா எவ்வளவு தொடர்பு குடும்ப வாழ்க்கையில் இருக்கு. வாப்ப மட்டுமல்ல, வாப்ப மட்டுமல்ல, அதுக்கு முன்னால இருக்கிறவரும் நல்லா இருந்தாதான் 3 ஜெனரேஷனுக்கு பிறகு இருக்கிற பிள்ளைகளும் நல்லா இருப்பாங்கன்றது ஆழமா பதிவு வச்சுக்கோங்க. ஒரு ஆலிம் சொன்னாரு, அவரோட பயான்ல சொல்ற நேரம் சொன்னாரு, நான் இந்த அளவுக்கு சமூகத்துடைய தேவையுள்ளவனாக, சமூகத்துக்கு சேவை செய்யக்கூடியவனாக, இந்த அளவுக்கு உலமாக்களுக்கு சேவை செய்யக்கூடியவன் ஆகுவதற்கு வாப்பட துவா இல்ல, வாப்பட துவா என்றார். ஆனால் அன்புக்குரியவர்கள், அல்லாஹ்வின் நல்லடியார்களே, 3 பிள்ளைகள் நல்லா வரணும் என்ற 3 விஷயங்களை உங்களுக்கு ஒரு செய்தியாக, ஒரு மெசேஜாக தாரேன், எடுத்துக்கோங்க. முதலாவது, இந்த பிள்ளைகள விஷயங்கள்ல 2 பேரும் சேர்ந்து தான் புள்ளைய வளர்க்கும். வாப்பா 10 வருஷம் வெளிநாட்டுல, புள்ள நல்ல புள்ள எதிர்பார்க்கல, அவர் போனால்தான் 2 வருஷத்துக்கு வராரு, திரும்ப போறாரு, திரும்ப வராரு, திரும்ப போறாரு. பிள்ளைகள் 2 பேரும் சேர்ந்து தான் புள்ளைய வளர்க்கும். வாப்பட 100க்கு 100 ஹலாலான உழைப்பு இருக்கணும், உம்மட பராமரிப்பு, உம்மட தக்குவா பேணுதல் 100க்கு 100 இருக்கணும். இரவுல 2 பேரும் உட்கார்ந்து பிள்ளைகளோட வாழ்க்கையை பத்தி டிஸ்கஸ் பண்ணுங்க. இப்படி இன்னைக்கு புள்ள என்ன நடக்குது, பொய் சொல்றாரா, ஏன் பொய் சொல்றாரு, தேடுங்க. அடிக்காதீங்க, தண்டிக்காதீங்க, ஏசாதீங்க, தேடுங்க. தொழாம இருக்கிறாரா, 2 பேரும் மசூரா பண்ணுங்க. தஹஜ்ஜுக்கு எழும்புங்க, துஆ செய்யுங்க. யா அல்லாஹ், இன்னைக்கு தொழாம இருக்கிறான், தொழுகை வீணாக்குறான், இவனுக்கு தொழுகை நசீபாக்குவாயாக, துஆ செய்யுங்க. முதலாவது விஷயம், உம்மாவும் வாப்பாவும் சேர்ந்து தான் புள்ளைய வளர்க்கும். 2வது, பிள்ளைகளுக்கு மத்தியில் அநீதமாக நடந்து கொள்ளாது. அநீதமா நடக்கும். மூத்த மகனுக்கு எல்லா சொத்தையும் கொடுக்க, 2ஆம் மகனுக்கு ஒன்றும் இல்லை, அவன் பதுவா தான் செய்வான், துவா செய்ய மாட்டான். மௌத்தாக போக முந்தி நீங்க உங்களோட சொத்தை கொடுக்குறீங்களா, எல்லா பிள்ளைகளுக்கும் சரிசமமா கொடுங்க. வேற்றுமை காட்டாதீங்க, பிரிச்சு பார்க்காதீங்க. சிலவங்க எப்படி தெரியுமா, மகள்ட பிள்ளைகளோட மட்டும்தான் இருக்கும், மகண்ட பிள்ளைகளை கணக்கு எடுக்கிறது. எப்படி அந்த பிள்ளைகள் எல்லா பேர பிள்ளைகளும் வேண்ட பிள்ளை, மகளுடைய ஐக்கியம், மகண்டைய ஐக்கியம் எல்லாம் வேண்ட பிள்ளை. ஆம்பளை பிள்ளையும் சரி, பொம்பளை பிள்ளையும் சரி, ஏண்ட பிள்ளை சரி சமமா பாருங்க. 3வது, பிள்ளைகளுக்கு துவா செய்யும். பிள்ளைகள் சில நேரம் தவறு செய்யக்கூடியவங்க தான், துவா செய்யுங்க. பிள்ளை நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு மாத்தம் செஞ்சவங்க தான் அவங்களோட புள்ள. இக்கட்டான நிலைமையில கூட, யா புனைய, மகனே வா, என்னையோட நான் கூட்டி கொண்டு போறேன் உன்னை, இப்படித்தான் கூப்பிட்டாங்க. இறக்கமா பேசுங்க. பிள்ளைகள் பதுவா செய்யாதீங்க, பிள்ளைகளுக்கு பதுவா செய்யவாங்க. எங்கள்கிட்ட சொல்லிக்கிறாங்களே, இவன் எங்க உருப்பாட போறது, இவன் உருப்பாட்டு இல்ல, இவன் வேலை இல்லை, இவன் இங்க எங்களே பார்க்க போறான். தவறு செஞ்சாலும் துவா செய்யுங்க. நல்ல புள்ள, ஏன் புள்ள தங்கமான புள்ள, என்னைய பாப்பா, துவா செய்யுங்க. முக்கியமான சில துவாக்களை, 5 துவாக்களை சொல்றேன், துவாக்களை பாடமாக்கும். ரப்பி ஹப்லி மினஸ் சாலிஹீன், ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா குர்ரத அய்யுன் வஜஅல்னா லி-முத்தகீன இமாமா. ரப்பி ஹப்லி மின் லதுன்க துர்ரியத்தன் தய்யிபா ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலாத்தி வ மின் துர்ரியத்தி ரப்பனா வஜஅல்னா முஸ்லிமீன லக வ மின் துர்ரியத்தினா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட சில துவாக்கள் இதில் அடங்குது. இந்த துவாக்களை பாடமாக்குங்க. ஒரு நோக்கமா இருங்க. பணத்தை தேடுங்க, பட்டத்தை தேடுங்க, அதோட நல்ல பிள்ளைகளை உருவாக்குங்க. இந்த உருவாக்கம் நல்லா இருக்கணும் என்று சொன்னால் நாங்க சரியாக இருக்கணும். அதுக்குண்டானவர்களா நாம் அனைவரும் மாறுவோம், சமூகம் மாறும் என்ற தகவலை உங்களுக்கு முன்னால் முன்வச்சு அல்லாஹு தாலா எங்களுடைய பிள்ளைகள் அனைவரையும் சாலிகான பிள்ளைகள் ஆக்கிடுவானா. எங்களுடைய பிள்ளைகளை தக்குவா உள்ள பிள்ளைகள் ஆக்கிடுவானா. அந்த பிள்ளைகளுக்கு முன்மாதிரியான பிள்ளைகள் ஆக்கிடுவாயாக. நல்லவர்களா வாழ்ந்து நல்ல வாழ்க்கை காட்டக்கூடியவர்கள் ஆக்கிடுவாயாக. எங்களுக்கு முன்னால் பிள்ளைகளை தண்டிச்சிடாதே அல்லா, சோதிச்சிடாதே அல்லா.
அந்த பிள்ளைகள் எங்களுக்கு இத்தாத் பண்ணக்கூடியவர்கள் ஆக்கியல்வாயாக, எங்கட முன்மாதிரிகள் எடுத்து நடக்கக்கூடிய பிள்ளைகள் ஆக்கியல்வாயாக. யாழ்லா நாங்க மௌத்தாகின அந்த பிள்ளைகள் சாட்சி சொல்லக்கூடிய பிள்ளைகள் ஆக்கியல்வாயாக. யாழ்லா அந்த பிள்ளைகளை கண்குடிச்சான பிள்ளைகள் ஆக்கியல்வாயாக. முத்தகீன்களுக்கு தலைவர்களை எங்களையும் எங்கட பிள்ளைகளை ஆக்கியல்வாயாக. நாங்கள் மௌத்தாகினால் எங்கட ஜனாசாக்களை தொலைவிக்கக்கூடிய, எங்கட ஜனாசாக்களுக்கு முன்னால் துவா செய்யக்கூடிய பிள்ளைகளை எங்களுக்கு தந்தருவாயாக. மற்றவர்கள் ஏற்றுடைய பேச்சுக்கு காரணமாகுவது விட்டு எங்களுடைய பிள்ளைகளை பாதுகாப்பாயாக. பிள்ளைகளுக்கு முன்னால் யாரையும் கேவலப்படுத்தினாதே அல்லாஹ். எங்களோட பிள்ளைகளுக்கு முன்னால் எங்களை தைரியசாலிகள் ஆக்கியல்வாயாக. எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு முன்னால தைரியமானவர்களா மார்க்கத்தை கொடுத்து தைரியத்தை இருந்தார்களோ, அதே போல பேரரசுகளை அனைவரையும் ஆக்கியல்வாயாக. தியாகத்தோடு வாழுகின்ற எங்களோட பெண்மணிகளும் பிள்ளைகளுடைய விஷயத்துல கருணையோடும் இரக்கத்தோடும் தியாகத்தோடும் அந்த பிள்ளைகள் வளர்த்தெடுப்பதிலே அவர்களுக்கு பெரிய பங்கு இருக்குது. அவர்களுக்கும் நல்ல உடல் ஆரோக்கியத்தை நசீபாக்குவாயாக. நல்லவர்களை வாழ்ந்து நல்லவர்களாகவே மௌத்தாக்கிடுவாயாக. கடன் இல்லாத வாழ்வை எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் தந்தருள்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.